In this video, we are going to understand one of the most important concepts in software support, SLA or Service Level Agreement. SLA na just ticket சீக்கிரம் க்ளோஸ் பண்ணணும்னு அர்த்தமா? Not exactly. First response time, resolution time, priority, customer expectations இதெல்லாம் SLA ஓட பார்ட். Most importantly, கஸ்டமர் ப்ராப்ளம்க்கு ஆன்சர் இம்மீடியட்டா இல்லைனாலும் கஸ்டமருக்கு சைலன்ஸ் கொடுக்க கூடாது. Why? அதுதான் இந்த வீடியோல ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிள்ஸோட பார்க்க போறோம். Why speed matters even before you have the answer. கஸ்டமர் ப்ராப்ளம்க்கு ஆன்சர் இன்னும் கிடைக்கல. அப்போ என்ன ரிப்ளை பண்றது? வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லலாமா? இல்ல ஆன்சர் இல்லைனாலும் ரெஸ்பான்ஸ் கொடுக்கலாமா? ஆக்சுவலி சப்போர்ட்ல ஆன்சர் விட ஃபர்ஸ்ட் ரெஸ்பான்ஸ் சம்டைம்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கு ரீசன் என்ன? SLA. லாஸ்ட் எபிசோட்ல டிக்கெட்டிங் சிஸ்டம் பத்தி பார்த்தோம். கஸ்டமர் இஷ்யூ வந்தா அந்த டிக்கெட்டை கிரியேட் பண்ணணும், ப்ராப்பரா டாக்குமெண்ட் பண்ணணும், கரெக்ட் பர்சன் கிட்ட அசைன் பண்ணணும். ஆனா டிக்கெட் கிரியேட் பண்ணிட்டா மட்டும் சப்போர்ட் ஒர்க் முடிஞ்சிடுமா? டெஃபினெட்லி இல்ல. பிகாஸ் கஸ்டமருக்கு ஒரு கொஸ்டின் இருக்கும், என் ப்ராப்ளம் எப்போ சால்வ் ஆகும்? கம்பெனிக்குன்னு ஒரு கமிட்மெண்ட் இருக்கும், கஸ்டமருக்கு எவ்வளவு நேரத்துல ரெஸ்பாண்ட் பண்ணணும். அந்த கமிட்மெண்ட் தான் SLA, சர்வீஸ் லெவல் அக்ரிமெண்ட். SLAன்னு சொன்ன உடனே டிக்கெட்டை சீக்கிரமா க்ளோஸ் பண்ணணும்னு மட்டும் நினைச்சுக்க கூடாது. SLA இஸ் மச் பிகர் than that. SLAனா என்ன? சிம்பிளா சொன்னா SLAனா கஸ்டமர் இஷ்யூக்கு கம்பெனி கொடுக்கிற சர்வீஸ் கமிட்மெண்ட். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு கம்பெனி சொல்லலாம், கிரிட்டிக்கல் இஷ்யூனா 30 மினிட்ஸ்க்குள்ள ஃபர்ஸ்ட் ரெஸ்பான்ஸ், ஹை ப்ரையாரிட்டி இஷ்யூனா 1 ஹவர்க்குள்ள ரெஸ்பான்ஸ், நார்மல் இஷ்யூனா 4 ஹவர்ஸ்க்குள்ள ரெஸ்பான்ஸ். ரெசல்யூஷனுக்குன்னு செப்பரேட் டைம் இருக்கலாம். ஸோ ப்ரையாரிட்டி பேஸ்டா SLA டிஃப்ரெண்டா இருக்கலாம். கிரிட்டிக்கல் இஷ்யூஸ்க்கு ஃபாஸ்ட் ரெஸ்பான்ஸ், நார்மல் கொஸ்டின்ஸ்க்கு கொஞ்சம் லாங்கர் ரெஸ்பான்ஸ் விண்டோ. இதுதான் ரீசன். எல்லா டிக்கெட்டும் சேம் அர்ஜென்சில ஹேண்டில் பண்ண கூடாது. இப்போ ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இமேஜின் பண்ணுங்க, ஒரு கஸ்டமர் கால் பண்றாங்க. கம்பெனில யாருக்குமே அப்ளிகேஷன் லாகின் ஆகல. இது ஒரு ஸ்மால் இஷ்யூவா? டெஃபினெட்லி இல்ல. ஹோல் கம்பெனி எஃபெக்ட் ஆகுது, பிசினஸ் ஆபரேஷன் ஸ்டாப் ஆகலாம். ஸோ இது ஹை ப்ரையாரிட்டி ஆர் கிரிட்டிக்கல் இஷ்யூ ஆகலாம். இப்போ கம்பேர் பண்ணுங்க. இன்னொரு கஸ்டமர் ரிப்போர்ட்ல டேட் ஃபார்மேட் எப்படி சேஞ்ச் பண்ணணும்? இது யூஸ்ஃபுல் கொஸ்டின் தான், ஆனா பிசினஸ் ஸ்டாப் ஆகல. ரெண்டு டிக்கெட்டும் சேம் ப்ரையாரிட்டியா? நோ. அதனால SLAவும் டிஃப்ரெண்டா இருக்கும். இப்போ ரொம்ப இம்பார்ட்டன்டான டிஃபரன்ஸ் பார்க்க போறோம், ரெஸ்பான்ஸ் டைம் அண்ட் ரெசல்யூஷன் டைம். ரெஸ்பான்ஸ் டைம்னா கஸ்டமர் டிக்கெட் ரைஸ் பண்ண பிறகு சப்போர்ட் டீம் ஃபர்ஸ்ட் மீனிங்ஃபுல் ரெஸ்பான்ஸ் கொடுக்க எடுத்துக்கிற டைம். ரெசல்யூஷன் டைம்னா இஷ்யூ கம்ப்ளீட்டா சால்வ் ஆகி கஸ்டமருக்கு சொல்யூஷன் ப்ரொவைட் பண்ண எடுக்கிற டைம். எக்ஸாம்பிள், கஸ்டமர் 10 AM டிக்கெட் ரைஸ் பண்றாங்க. 10:20க்கு நீங்க ரிப்ளை பண்றீங்க, ஹாய், we have received your issue, we are currently investigating it and will update you by 1 PM. ரெஸ்பான்ஸ் டைம் 20 மினிட்ஸ், பட் இஷ்யூ 12:30 PMக்கு தான் ரிசால்வ் ஆகுது. ஸோ ரெசல்யூஷன் டைம் 2.5 hours. ஸோ ரெஸ்பான்ஸ் டைம் ஃபாஸ்டா இருக்கலாம், ரெசல்யூஷன் டைம் லாங்கரா இருக்கலாம். போத் ஆர் இம்பார்ட்டன்ட். பட் ஐ டோன்ட் ஹேவ் தி ஆன்சர். இதுதான் ஃப்ரெஷர்ஸ்க்கு இருக்கிற பிகெஸ்ட் கன்ஃபியூஷன். கஸ்டமர் டிக்கெட் ரைஸ் பண்றாங்க, நீங்க இஷ்யூவை பாக்குறீங்க, இம்மீடியட்லி சொல்யூஷன் தெரியல. இப்போ என்ன பண்ணணும்? ரிப்ளை பண்ணாம வெயிட் பண்ணலாமா? நோ. இதுதான் இந்த எபிசோடோட பிகெஸ்ட் லெசன். யூ டோன்ட் ஆல்வேஸ் நீட் த ஃபைனல் ஆன்சர் டு கிவ் அ ஃபர்ஸ்ட் ரெஸ்பான்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு கஸ்டமர், சார் அப்ளிகேஷன்ல பேமெண்ட் அப்டேட் ஆகல, நீங்க இன்வெஸ்டிகேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க, ரூட் காஸ் இன்னும் தெரியல. ஸ்டில் யூ கேன் ரெஸ்பாண்ட், ஹாய், வி ஹவ் ரிசீவ்ட் யுவர் இஷ்யூ, ஐம் கரண்ட்லி செக்கிங் தி பேமெண்ட் ஸ்டேட்டஸ் அண்ட் வில் அப்டேட் யூ பை 3 PM. ப்ராப்ளம் சால்வ் ஆயிடுச்சா? இல்ல. ஆனா கஸ்டமருக்கு என்ன தெரியுது? someone is handling my issue. அதுதான் இம்பார்ட்டன்ட். why does silence hurt so much? இமேஜின் பண்ணுங்க, நீங்க ஒரு ரெஸ்டாரண்ட்ல ஃபுட் ஆர்டர் பண்றீங்க. 30 மினிட்ஸ் ஆகுது, ஃபுட் வரல. வெயிட்டர் ஒண்ணுமே சொல்லல. 40 மினிட்ஸ், ஸ்டில் நத்திங். 45 மினிட்ஸ், ஸ்டில் சைலன்ஸ். உங்களுக்கு ப்ராப்ளம் ஃபுட் லேட்டா வர்றது மட்டும்தானா? ஆக்சுவலி சைலன்ஸ் தான் இங்க ஃப்ரஸ்ட்ரேஷனை அதிகமா இன்க்ரீஸ் பண்ணும். வெயிட்டர் வந்து, சார் கிச்சன்ல கொஞ்சம் டிலே, இன்னும் 15 மினிட்ஸ் ஆகும்னு சொன்னா நீங்க ப்ராபப்ளி அக்செப்ட் பண்ணுவீங்க. சேம் கான்செப்ட் தான் சப்போர்ட்லயும். கஸ்டமருக்கு சொல்யூஷன் லேட் ஆகுறது சம்டைம்ஸ் அன்அவாய்டபிள். ஆனா நோ கம்யூனிகேஷனை அவாய்ட் பண்ண முடியும். சப்போஸ் கஸ்டமர் வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்றாங்க, சார் அப்ளிகேஷன் ஒர்க் ஆகல, ப்ளீஸ் செக் பண்ணுங்க. நீங்க பிஸியா வேற ஒரு டிக்கெட் பார்த்துட்டு இருக்கீங்க. 1 hour ரிப்ளை இல்ல. கஸ்டமர் மறுபடியும் சார் அப்படின்னு ரெஸ்பாண்ட் பண்றாங்க. ஆஃப்டர் 2 hours எனி அப்டேட். 3 hours கழிச்சு ப்ளீஸ் ரெஸ்பாண்ட். இப்போ இஷ்யூ டெக்னிக்கலாவே இருந்தாலும் கஸ்டமரோட ஃப்ரஸ்ட்ரேஷன் டெக்னிக்கல் இஷ்யூ மேல மட்டும் இல்ல,
nobody is responding to me feel பண்ணுவாங்க. But first 30 minutes குள்ள நீங்க hi we have received this, I'm checking the issue now, I'll update you by 3 p.m. இப்படின்னு சொல்லியிருந்தா கஸ்டமர் வெயிட்டிங் மைண்ட் செட்டுக்கு போயிடுவாங்க, ஆங்கர் மைண்ட் செட்டுக்கு இல்ல. A good first response has three things. Acknowledge, we have received your issue. கஸ்டமருக்கு ஏன் கம்ப்ளைண்ட் ரீச் ஆச்சுன்னு கான்ஃபிடன்ஸ் வரும். Ownership, I'm checking this for you. கஸ்டமருக்கு someone is actually handling itனு ஃபீல் ஆகும். நெக்ஸ்ட் அப்டேட் டைம், I'll update you by 3 p.m. இப்போ கஸ்டமருக்கு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் கிளியர். இந்த மூணு இருந்தா ஈவன் ஆன்சர் இம்மீடியட்டா இல்லைனாலும் கஸ்டமரோட எக்ஸ்பீரியன்ஸ் பெட்டர் ஆகும். பட் டோன்ட் கிவ் ஃபேக் டைம்லைன்ஸ். இது ஒரு இம்பார்ட்டன்ட் வார்னிங். ரெஸ்பான்ஸ் டைம் மீட் பண்ணணும்னு ரேண்டமா ப்ராமிஸ் பண்ணக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள், சார் 10 மினிட்ஸ் சால்வ் பண்ணிடுறேன்னு சொல்லிட்டீங்க, பட் இஷ்யூ டெவலப்பர் இன்வெஸ்டிகேஷன் தேவை, 10 மினிட்ஸ்ல சால்வ் ஆகல, 20 மினிட்ஸ், 1 hour, 3 hours, கஸ்டமருக்கு என்ன ஃபீல் ஆகும்? ஃபர்ஸ்ட் ரெஸ்பான்ஸ்லயே தப்பான இன்ஃபர்மேஷன். அதனால இஃப் யூ டோன்ட் நோ தி எக்ஸாக்ட் ரெசல்யூஷன் டைம், டோன்ட் இன்வென்ட் ஒன். இன்ஸ்டெட், I'm investigating this right now, I'll provide the next update by 3 p.m. Notice the difference. We are not promising that the problem will be solved by 3 p.m. We are promising that the next update will come by 3 p.m. That's much safer. SLA is not just a support metric. SLA sometimes managers use பண்ற metric மாதிரி தெரியும். Fast response time, average resolution time, SLA compliance. ஆனா இது கஸ்டமர் எக்ஸ்பீரியன்ஸோட டைரக்ட் கனெக்ஷன்ல இருக்கு. சப்போஸ் 100 டிக்கெட்ஸ் வருது, 95 டிக்கெட்ஸ்க்கு SLA மீட் பண்ணிட்டீங்க, சவுண்ட்ஸ் குட். பட் 5 கிரிட்டிக்கல் கஸ்டமருக்கு ரெஸ்பான்ஸே கொடுக்கல. அந்த 5 கஸ்டமர்ஸ்க்கு கம்பெனி எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கும்? வெரி பேட். அதனால SLAனா ஜஸ்ட் நம்பர் இல்ல, இட்ஸ் அ ப்ராமிஸ். கஸ்டமருக்கு கம்பெனி மேல இருக்கிற எக்ஸ்பெக்டேஷன். ப்ரையாரிட்டி அண்ட் SLA. இப்போ ப்ரையாரிட்டியோட ரிலேஷன்ஷிப்பை பார்க்கலாம். சப்போஸ் டிக்கெட்டோட ப்ரையாரிட்டிஸ் கிரிட்டிக்கலா இருந்தா பிசினஸ் கம்ப்ளீட்லி பிளாக். ஹையா இருந்தா மேஜர் ஃபீச்சர் ஆர் இம்பார்ட்டன்ட் ஒர்க் ஃப்ளோ அஃபெக்டட். மீடியமா இருந்தா சம் ஃபங்க்ஷனாலிட்டி அஃபெக்டட் பட் ஒர்க் அரவுண்ட் அவைலபிள். லோவா இருந்தா ஜென்ரல் கொஷன்ஸ், மைனர் இஷ்யூஸ், இன்ஃபர்மேஷன் ரிக்வெஸ்ட். நேச்சுரலி கிரிட்டிக்கல் டிக்கெட்க்கு ரெஸ்பான்ஸ் டைம் ஷார்ட்டர், லோ ப்ரையாரிட்டி டிக்கெட்க்கு ரெஸ்பான்ஸ் விண்டோ லாங்கர். ஸோ சப்போர்ட் இன்ஜினியர் டிக்கெட் ரிசீவ் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வாட் இஸ் த இஷ்யூ, அடுத்த கொஸ்டின் ஹவு மச் டஸ் இட் இம்பாக்ட் தி பிஸ்னஸ், தென் வாட் இஸ் SLA. இதுதான் ப்ரொஃபஷனல் திங்கிங். ஃப்ரெஷர் ஷுட் ரிமெம்பர் திஸ். சப்போர்ட்ல ஒரு காமன் மிஸ்டேக், கஸ்டமர் ப்ராப்ளம் சால்வ் பண்ணா போதும் இல்ல, கஸ்டமர் ப்ராப்ளம் சால்வ் பண்றது இம்பார்ட்டன்ட் தான். ஆனா ஹவு குவிக்லி யூ அக்னாலேஜ் இட், ஹவு கிளியர்லி யூ கம்யூனிகேட் அண்ட் வெதர் யூ மீட் த கமிட்டட் டைம்லைன், இதெல்லாமே ஈக்குவலி இம்பார்ட்டன்ட். இமேஜின் 2 கம்பெனிஸ். கம்பெனி A ப்ராப்ளம் சால்வ் பண்ணிடுச்சு பட் 6 hours சைலன்ஸ். கம்பெனி B ப்ராப்ளம் சால்வ் பண்ண 6 hours ஆச்சு பட் எவ்ரி 1 to 2 hours அப்டேட் கொடுத்தாங்க. கஸ்டமர் எக்ஸ்பீரியன்ஸ் ரெண்டு கம்பெனிஸ்லயும் சேமா இருக்குமா? டெஃபினெட்லி இல்லை. கம்பெனி B மேல கஸ்டமர் ட்ரஸ்ட் அதிகமா இருக்கும் பிகாஸ் தே நோ சம்ஒன் வாஸ் ஒர்க்கிங் ஆன் இட். SLA பிரீச்னா என்ன? சப்போஸ் கம்பெனியோட கமிட்மெண்ட் ஃபர்ஸ்ட் ரெஸ்பான்ஸ் டைம் வித்தின் 1 hour, டிக்கெட் 10 AM வந்துச்சு, 11 AM ரெஸ்பான்ஸ் இல்ல, SLA பிரீச். அது கஸ்டமருக்கு இமீடியட்டா தெரியாம இருக்கலாம், ஆனா இன்டர்னல் சிஸ்டம் ட்ராக் பண்ணும். ரிப்பீட்டட் SLA பிரீச்சஸ்னா மேனேஜ்மெண்ட் இன்வெஸ்டிகேட் பண்ணுவாங்க. ஏன் டிலே? இஸ் இட் பிகாஸ் ஆஃப் டூ மெனி டிக்கெட்ஸ், நாட் இனஃப் ஸ்டாஃப், ராங் ப்ரையாரிட்டி, புவர் ப்ராசஸ், ட்ரைனிங் இஷ்யூ? ஸோ SLAவோட ரிப்போர்ட் சப்போர்ட்டிங் இம்ப்ரூவ் பண்ண யூஸ் ஆகும். ஒன் கோல்டன் ரூல் சப்போர்ட் கரியர்ல இந்த லைன் ஞாபகம் வச்சுக்கோங்க. நோ ஆன்சர் இஸ் நாட் த சேம் அஸ் நோ ரெஸ்பான்ஸ். ஆன்சர் இம்மீடியட்லி கிடைக்காம இருக்கலாம் பட் ரெஸ்பான்ஸ் கொடுக்க முடியும். ஐம் செக்கிங், ஐவ் எஸ்கலேட்டட் திஸ், வி ஆர் இன்வெஸ்டிகேட்டிங், ஐல் அப்டேட் யூ பை 3 PM. சம்டைம்ஸ் இந்த சின்ன சென்டென்சஸ் கஸ்டமர் ட்ரஸ்ட்டை ப்ரொடெக்ட் பண்ணும். குவிக் ரீகேப். ஸோ இன்னைக்கு என்ன கற்றுக்கிட்டோம்? SLAனா சர்வீஸ் லெவல் அக்ரிமெண்ட். It defines committed service timelines, often based on a priority. Response time. First, meaningful response கொடுக்க எடுக்கிற டைம். Resolution time. Issue solve பண்ண எடுத்துக்கிற டைம். Response and resolution are not the same. கஸ்டமருக்கு immediate answer இல்லைனாலும் acknowledgement and update கொடுக்கணும். Silence creates frustration faster than a delayed solution. Never give fake resolution time. Remember this. You may not always have the answer immediately, but you should never leave the customer wondering whether anyone is working on the problem. That's the difference between simply answering tickets and actually providing professional support. So,
இந்த வீடியோல எஸ்எல்ஏ பத்தி பேசிக் கான்செப்ட்ஸ் மட்டும் இல்ல, கஸ்டமர் ட்ரஸ்டோட எஸ்எல்ஏக்கு இருக்கிற கனெக்ஷனும் பார்த்தோம். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட்ல சொல்லுங்க. உங்க எக்ஸ்பீரியன்ஸ்ல சொல்யூஷன் லேட்டா வர்றது வர்ஸ்டா, இல்ல ரெஸ்பான்ஸே இல்லாம இருக்கிறது வர்ஸ்டா? சாஃப்ட்வேர் சப்போர்ட்ல ரியல் வேர்ல்ட் கான்செப்ட்ஸ், ப்ராக்டிகல் எக்ஸாம்பிள்ஸ் அண்ட் கரியர் கைடன்ஸ் வேணும்னா ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க.